எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த கதை சொல்ல போகிறேன் எபிசோடில் உதவி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு சின்ன கதை. மொத்தம் காட்டில் நடந்து போயின்ட்டுருக்கான். அப்போ பார்த்தா மரத்தில் நிறைய பழங்கள்லாம் தொங்கின்ட்டுருக்கு. இந்த பழத்தை பிரித்தான், சாப்பிட்டான். ரொம்ப இனிப்பாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது பார்த்தா கரை இன்னும் கொஞ்சம் போக போக சாப்பிட்டுட்டே போகிறேன். கரை இந்த மரத்து நுனியில் கலையில் நிறைய பழங்கள் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த களை வரைக்கும் வந்துவிட்டான். வெயிட் தாங்காமல் அந்த களை முறிஞ்சு போச்சு. கீழே குனிஞ்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப தூரக்கருக்கு தரை விழுந்தா மண்டை தேருமானது தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. இவன் அந்த களையை அப்படின்னு நுனியை பிடிச்சிட்டு காப்பாற்றுங்கன்னு கத்தின்னு இருக்கான். இந்த களை எப்போவுமே கைண்டு விடுற ஸ்டேஜில் இருக்குது. ஏதோ பக்கத்தில் அப்படி எப்படி பிடிச்சின்னு ஒருத்த கையில் பிடிச்சின்னு கத்திகிட்டே இருக்கான். அப்போ அந்த பக்கமாக ஒரு பெரியவர் வரார். இவன் கத்துறதை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணா, இவன் வந்து அதுக்குள்ளேயே இவனுக்கு பயம். இவன் செத்து போடுவான் போல இருக்குது, கீழே வந்தால் கை காலெலாம் முறிஞ்சிடும், இவங்க இந்த மாதிரி ஆகிடுது, ஆண்டவா இந்த மாதிரி சோதனை ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேனே எல்லாம் புலம்பின்னு இருக்கான். அப்போ அந்த பெரியவர் எங்கேருந்து வர்றார், வந்து பார்த்துட்டு ஒரு கல் எடுத்து மேலே அடிக்கிறார். யோ, நானே எங்கள் சாக கிடக்கன்னு தொங்கிட்டு இருக்கேன், நீ வேறு என் மேலே கலந்துக்கிறேன், வந்தானா விட்டானா பாருண்ணா, என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு கத்துறான். அவர் மீண்டும் இன்னொரு கல் எடுத்து அடிக்கவும் இவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு வந்து எப்படியாவது கீழே போய் அவரை உதைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வேகமாக தாண்டி கொஞ்சம் கனமாக இருக்கிற ஒரு கலையாக பிடிச்சிட்டு நிற்கிறான். கத்துறான், யோ நுடியா ஏன் கல்லெல்லாம் அடிக்கிற அப்படின்னா, ஒரு மூணாவது ஒரு கல் அடித்த உடனே டபால்னு அந்த மரத்து மேலே அந்த கலை மேலே தாவி ஏறி உட்காந்துக்கிறான். கிடுகிடுன்னு இறங்கி வரான், அடிக்கிறதுக்கு வரான். உன்னால் உதவி பண்ண முடியாதோட உபதிரமாக பண்ணு, அப்படி மேலே இருக்கிற கல்லை தூக்கி வச்சு நீ கீழே வந்துட்டேன், என்னையா பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னோட்டு இவர், தம்பி நான் உனக்கு உதவி தான் தம்பி பண்ணேன், நீ இவ்வளோ நாள் வந்து நம்பிக்கை எழுந்து அவன் நம்பிக்கையாக கீழே வந்துடுவேன், மண்டை உடஞ்சி போடுவேன், செத்து போடுவேன் எல்லாம் சொல்லியிருந்தேன். உனக்கு ஒரு நம்பிக்கை ஓட்டுறதுக்காக தான் சொன்னேன். என்னை அடிக்கிறதுக்கோசரமாவது நீ வந்து அந்த கலையில் தாண்டி வந்து கீழே இறங்கணும்னு சொல்லி உனக்கு ஒரு உதவி வந்தது இல்லையா. அதாவது அவநம்பிக்கையிலேருந்து தன்னம்பிக்கையாக வந்து நீ வந்து மரத்தில் ஏறி அப்படியே வந்த பற்றியா, இது நான் உனக்கு செஞ்ச பெரிய உதவி தானே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அதனால் இதுவும் ஒரு வகை உதவி தானே அப்படிங்கிறதோட இந்த கதையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.